யார் அதிகமா கோவப்படுவாங்க? நான் என்னன்னா எங்க வீட்டு சைடுல இருந்து மொய் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் நான் தான் வச்சிருந்தேன். மொய் காசை நம்ம எழுதிட்டு எடுப்போமா, எடுத்துட்டு எழுதுவோமா? இந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு செலவுக்காக மொய் கவர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டா. நான் இந்த வீட்டு பிள்ளை தானே, இனிமேல் ஏன் எடுக்கக்கூடாது? அவங்கள பத்திலாம் என்கிட்ட பேசாது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Vinayaga Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. ரெண்டு பேத்துல வந்து யார் எமோஷனல் ஃபூல்? ரெண்டு பேரும் இருக்குங்க. இவங்களதான் பயங்கரமா ஏமாத்திருக்காங்க ஹாஸ்டல்ல. இவளை பத்தி அவங்க என்கிட்ட சொல்றதுனால தனா விட்டு டிஸ்டன்ஸ்லயே தான் இருந்தேன். இவ கூட நல்லா பழனதுக்கு அப்புறம் தான் அப்போ அவங்க தான் நம்மள்ட்ட நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. பயங்கரமான பேசிட்டே இருக்காத, இதுக்கு தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு. என்னைய பார்த்து காப்பி அடிச்சிருக்காது. இப்ப சிஸ்டரா ஒருத்தவங்க வராங்க, அவங்க இங்க உட்காந்துருக்காங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லி இங்க திரும்ப சொல்லுங்க. எனக்கு நீ எங்க இருந்தாலும் நீ என்னையை தான் பார்க்கணும், என்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மட்டும் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல இவ இருந்தானா இவளை தான் நம்ம நிறைய நோட் பண்ணணும்னு நினைப்போம். எக்ஸாம்பிளுக்கு என்கேஜ்மெண்ட் vlogல கூட எல்லாத்துலயுமே நான் கவனிக்கவே இல்லை, எல்லாத்துலயுமே அவன் என்னையே பார்த்துட்டு இருந்திருக்கிறான். கமெண்ட்ல எல்லாரும் நீங்க ரொம்ப அன்பு வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால அதை உதாசீனப்படுத்துறீங்க. யார் அதிக கஞ்சம் பிஸ்னாரி? ஆனா கஞ்சம்னா நான் இப்படிதான் வைக்கணும் சென்ட்ரா. ஏன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு நெயில் பாலிஷ் வந்து 900 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், வாங்க விட மாட்டேன். வாங்க விட மாட்டேன் மீன்ஸ் நானே வாங்க மாட்டேன். சில இதுல இப்போ உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பிடிக்காது. மீன் பிடிக்குமா? பிடிக்காது. அதை தாண்டி இதெல்லாம் உடலுக்கு கெடுதலோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ், பானிபூரி நீங்க சாப்பாடு மாதிரி சாப்பிட சொன்னா சாப்பிடுவோம். அதுவும் தான் வேணும். அம்மா ஆனா எப்பவுமே இவங்களுக்கு தான் சப்போர்ட். ப்ரோ இவள்கிட்ட சண்டை போட்டதுக்கு அவங்க என்கிட்ட கோச்சிட்டு 2 நாள் பேசல. ப்ரோ இந்த ஹிம் ஹெரு ப்ரோ. ஹிம் என்றால் நான், ஹெர் என்றால் அவள். ஓகேங்களா? நான் எல்லாத்துக்கும் முடிவு. ஓகே டன். பயங்கரமான பாசிட்டிவ். பேசிட்டே இருக்காத, இதுக்கு தான் எனக்கு கோவம் வருது அப்படின்னு. என்னைய பார்த்து காப்பி அடிச்சிருக்காது. நீங்க தான் ஓகே. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க சொல்லுங்க. ஓவர் பொசசிவ்லாம் நான் கிடையாது. ஓவர் பொசசிவ்லாம் கிடையாது. ஆனா பொசசிவ்னா யாராவது நான் வர எக்ஸாம்பிள் நான் ஒரு கேர்ள் மணி செல்ஃபி எடுங்க அந்த மாதிரிலாம் நான் பொசசிவ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப எல்லாரும் போட்டோ எடுத்தாங்கன்னா இவன் ரசிச்சு சைட்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பா. நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல பாசிட்டிவ் இல்லை. இப்போ சிஸ்டரா ஒருத்தவங்க வராங்க, அவங்க சிஸ்டர் தான், என்னோட ரிலேட்டிவ் சைட்லேயே சொல்றேன் சிஸ்டரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இங்க உட்காந்துருக்காங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க திரும்ப வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு சிஸ்டரு தங்கச்சி இவங்க வந்து அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படிலாம் கிடையாது. எனக்கு நீ எங்க இருந்தாலும் நீ என்னையை தான் பார்க்கணும், என்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மட்டும் இருக்கும். அதுவே ஃபேன்ஸா ரசிகரா யாராவது வந்தாங்கன்னா அந்த பாசிட்டிவ் இருக்காது. எனக்கு அதுதான் இவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய பேர் அதுலதான் வேணாம் அது என்ன ஃபேனா வர்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ரசிப்பா. அந்த விதத்துல எனக்கு கேரியருக்கு அதான் முக்கியம். ஸோ அந்த விதத்துல ஓகே. ஆனா மற்றபடி ஏதாவது ஒரு இடத்துல இவ இருந்தானா இவளை தான் நம்ம நிறைய நோட் பண்ணணும்னு நினைப்பான். எக்ஸாம்பிளுக்கு என்கேஜ்மெண்ட் vlogல கூட எல்லாத்துலயுமே நான் கவனிக்கவே இல்லை, எல்லாத்துலயுமே அவன் என்னையே பார்த்துட்டு இருந்திருக்கிறான். கமெண்ட்ல எல்லாரும் நீங்க ரொம்ப அன்பு வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால அதை உதாசீனப்படுத்துறீங்க, அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த கோவில் கூட vlog ஒன்று தம்பி போட்டிருப்பான், இப்பதான் நடந்துச்சு இங்க பக்கத்துல. அந்த கோயில் கூட vlogலயும் அப்படிதான் அவங்கள விட்டுட்டு போறீங்க. அப்படி இங்க ஊர்ல வந்து நம்ம கை கோர்த்துட்டு ஜோடியா போட்டு நடந்துட்டு போறதெல்லாம் அது ஒரு மாதிரி அன்ஈஸியா பார்ப்பாங்க. அதையும் தாண்டி நான் இவங்கள்ட்ட முன்னாடியே எல்லாமே சொல்லிதான் கூட்டு போனேன். நிச்சயத்தை பண்ண பொண்ணா கையை பிடிச்சு கூட்டு போறீங்க. அதுக்கு அதுல வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்க வந்து 4 பேரை யோசிச்சுக்குவாங்க, இந்த இடத்துல இப்படி இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா எனக்கு அந்த இது கிடையாது. தற்கொலை நீ இன்னும் வரல நினைக்கிறேன். பாத்துருக்கீங்களா? பார்த்ததுல ஓகே. உலக கூட்டு போய் காட்டுங்க உலகம் எப்படி இருக்குன்னு. தூத்துக்குள்ளே சுத்த வைக்காதீங்க. அதனால அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் பாசிட்டிவ். ஓகே. இப்போ கேட்க போற கேள்வி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி, மனிதர்களுக்கு வந்து முக்கியமான கேள்வி. யார் அதிக கஞ்சம் பிஸ்னாரி? ஆனா கஞ்சம்னா நான் இப்படிதான் வைக்கணும் சென்ட்ரா. ஏன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா எப்படி சொல்றதுன்னா ஒரு 70 இவங்க தான். நான் வந்து பணம் செலவு பண்றது ஈஸியா செலவு பண்ணிடுவேன். ஆனா ஒரு சில விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் இது தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நெயில் பாலிஷ் வந்து 900 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், வாங்க விட மாட்டேன். வாங்க விட மாட்டேன் மீன்ஸ் வாங்க மாட்டேன். ஆனா இவங்களுக்கு ஆசை இருக்கும்.
இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு இந்த காஸ்மெட்டிக்ஸ் மேல ஆசைகள் நிறைய இருக்கும். நான் வாங்கவும் விட்டுருவேன். வாங்கினதுக்கு அப்புறம் இது தேவையா நமக்கு இப்போ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நான் பேசிடுவேன். அதுக்கு யோசிப்பாங்க. அதை தாண்டி மற்றவங்களுக்கு செலவு பண்றதுல அவங்க கஞ்சம், நான் வந்து அனாவசியமா செலவு பண்ணுவேன். யார் அதிகமா கோவப்படுவாங்க? நான் தான். கோவப்படுவாங்க. எந்தெந்த விஷயத்துல வந்து கோவப்படுவாங்க? இது இப்ப சொன்ன விஷயத்தை தவிர்த்து இதுக்கெல்லாம் ஒரு கோவப்படுவாங்களா அப்படின்ற மாதிரி. நேத்துதான் நடந்துச்சு. ஆமா. ஞாபகம் வந்துச்சு. மொய் பணம். என்னன்னா எவ்வளவு எங்க ஆச்சு? ஒரு கோடி வந்துச்சா மொய் பணம்? அவ்வளவுலாம் வரல. நாங்க கூட்டதே 10 பேர் 20 பேர் 10 தான். பேர் ஆளுக்கு ஒரு 1 லட்சம் வச்சிருந்தா கூட 10 லட்சம் வச்சிருந்தா கூட ஏன்னா சே, எல்லாம் உங்களை கூப்பிட முட்டேன் bro. ப்ரோ நீ அதை கூப்பிடுங்க 1 லட்ச ரூபா எடுத்துட்டு இருந்திருப்பீங்களே. கண்டிப்பா 1 லட்சம் எடுத்து வரேன் ப்ரோ. ஓகேவா? என்னன்னா எங்க வீட்டு சைடுல இருந்து மொய் கொடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் நான் தான் வச்சிருந்தேன். எவ்வளவு பேர் வச்சிருந்தீங்க? எழுதாம ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மொய் bro, பணம் எவ்வளவு? bro, நீங்க சொல்லுங்க. ம். மொய் காசை நம்ம எழுதிட்டு எடுப்போமா எடுத்துட்டு எழுதுவோமா? நான்லாம் எழுதியும் எடுக்க மாட்டேன், எடுத்துருவேன். பாத்துக்கோங்க, நான் அத மாதிரி பண்ணிட்டேன். எழுதாம நான் காசை எடுத்துட்டு இல்ல ஆட்டை போடுவேன். இல்ல நான் ஆட்டே போடல, உண்டியல்ல போறதுக்காண்டி எடுத்துட்டேன். மொய் ப்ரோ, நம்ம அவங்க வீட்டுல தானே ஃபங்க்ஷன் நடத்திருந்தோம். அவங்க வீட்டுக்குன்னு வந்த மொய் எல்லாத்தையுமே ஒரு பையில வச்சு பத்திரமா வச்சிருந்தாங்க. நான் அம்மாவை இதை தொடாதீங்க, இது அவங்க வீட்டுல உள்ளதுன்னு சொல்லிட்டேன். அதை பத்திரமா எடுத்து இவள்கிட்ட கொடுத்துட்டோம். இந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்க, அன்னைக்கு ஏதோ ஒரு செலவுக்காக மொய் கவர்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டா. நான் சொல்றேன், எடுக்கும்போது இன்னாரு இன்னும் இவ்வளவு கொடுத்தாங்கன்னு எழுதி எடுக்கணும். இது அம்மா அப்பாவுக்கு தெரியாது, அவங்க நாளைக்கு மறுபடியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். புரிஞ்சுக்கவே இல்லை. நான் இந்த வீட்டு பிள்ளை தானே, இனிமேல் ஏன் எடுக்கக்கூடாது? அதுக்கப்புறம் நான் சொல்றேன், இப்ப என் தங்கச்சி இருக்காளா, என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சா, அந்த மொய் காசு அவங்க எடுத்தாங்களா இல்ல அவங்கள்ட்ட கொடுத்தாங்களான்னு கேளு அப்படிங்கிற. அவங்கள பத்திலாம் என்கிட்ட பேசாது. நான் எடுத்தது கரெக்ட் தான். சரி, யார் எவ்வளவு செஞ்சான்னு சொல்லுன்னு நான் கரெக்டா சொன்னேன். கரெக்டா தான் சொல்லல. இப்ப எங்களுக்கு ஒரு அத்தை ஒருத்தவங்க வந்திருக்காங்க, 2 அத்தை வந்திருக்காங்க. இன்னொரு அத்தை பேரை சொல்லிட்டு அவங்க தான்ட்டா, அவங்க மொய் இவங்க அம்மாட்ட இருக்கு. இப்படி நிறைய பொய் சொல்லிட்டா. எனக்கு என்னன்னா, அந்த எழுதி எடுத்துட்டா என்ன பிரச்சனை ஒத்துக்கவே இல்லை. கடைசி எழுதி எடுத்தா என்ன பிரச்சனை? ஆமா, அது கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம வந்து யார் யார் எவ்வளவு செஞ்சாங்களோ அதுக்கு அதிகமா செய்யறதுக்காண்டி எழுதி வைப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு யார் யார் எவ்வளவு செஞ்சாங்க ஞாபகம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். எவ்வளவுமா இருக்கு? எவ்வளவு ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து, இவங்க இவ்வளவு செஞ்சாங்க, இவங்க இவ்வளவு செஞ்சாங்க ஞாபகம் இருக்கு. இவங்க ஃபேமிலில இருந்து வந்தவங்க 500 வச்சாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் எழுதி வைக்காம எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர். 1000 வச்சிருக்காங்க. அப்பலாம் வந்து ஃபேமிலி சண்டை வருது. அவங்க ஃபேமிலில இருந்து 500 ரூபாய் வச்சாங்க. சரி, யாரு வச்சாங்க ஃபேமிலில இருந்து? திருமுருகன் ஃபினான்ஸ். அந்த மொய் காசு அவங்க அம்மா இல்ல, இங்கதான் இருக்கு. ஹார்மோன் எவ்வளவு வச்சாரு? ஹார்மோன் அவங்க வரவே இல்லையே. ஹார்மோன் யாரா இருக்காங்க? இல்ல, அதனால எனக்கு ஞாபகம் இருந்தனால நான் எழுதல. அது வந்து ஒரு மணி நேரம் ஆர்கியூமெண்ட் போய் எங்க அம்மா கால் பண்ணி பேசி, எங்க அம்மா உன் மேலதான் தப்பு, நீ தான் எழுதி வச்சிருக்க. எங்க அம்மா ஆனா எப்பவுமே இவங்களுக்கு தான் சப்போர்ட். அப்படியா? இங்க வந்து விஜயம்மா எப்படி எனக்கு சப்போர்ட்டோ, அங்க வந்து எங்க அம்மா எப்பவுமே இவங்களுக்கு தான் சப்போர்ட். சண்டை போட்டதுக்கு அவங்க என்கிட்ட கோச்சிட்டு 2 நாள் பேசல. அதாவது 2 பேத்துல வந்து யார் எமோஷனல் ஃபூல்? ரெண்டு பேரும். அதாவது எமோஷனலா வச்சு ஏமாத்தலாம் ஈஸியா. 2 பேரும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இதுக்கெல்லாம் ஏமாத்திட்டாங்க. இவங்களதான் பயங்கரமா ஏமாத்திருக்காங்க ஹாஸ்டல்ல. நான் நிறைய ஏமாந்திருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூ கொடுத்தோம். இவ ஏமாந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, நான் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அப்பவுமே இவ சில இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே இருப்பாங்கல்ல, அவங்களையுமே நம்பிட்டு தான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருப்பா. அதுல எங்க அது எப்படி வரும், அவங்க சொல்லாம வராது. சோ அவங்களுமே இவளுக்கு பின்னாடிதான் பேசிட்டு இருக்காங்கன்றதுலாம் இவ பின்னாடிதான் தெரிஞ்சுக்கிட்டா. நானுமே அப்போ வரைக்கும் இவளை பத்தி அவங்க என்கிட்ட சொல்றதுனால தனா விட்டு டிஸ்டன்ஸ்லயே தான் இருந்தேன். இவ கூட நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான் அப்போ அவங்க தான் நம்மள்ட்ட நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. சோ இவளுமே நிறைய ஏமாந்துருக்கா. அண்ட் யார் வந்து உம்மனா மூஞ்சி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என் கூட பேசாத அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே கிடையாது, 2 பேருமே பேசிடுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி மூஞ்சி தூக்குறதுனா நான் தான் தூக்கிக்குவேன், அவதான் வந்து பேசுவா. அதாவது தப்பு அவன் மேல இருந்துச்சு. ஒருவேளை தப்பு என் மேல இருந்துச்சுன்னா அவன் மூஞ்சி தான் தூக்க மாட்டா, ஆனா நானே போய் பேசுறீங்க. ஓகே, யார் வந்து ஃபுட்டி நல்லா சாப்பிடுவோம்? இது ரீட்ஸரா போடுறீங்களா? இதுக்கு ஏதோ ஸ்கிரிப்டா ஒன்று போடுறீங்களா? இவன் தம்பி கூட சேர்ந்து போட்டுருந்தோம், அது சொல்றீங்க ஃபுட் ஊட்டி விடுற மாதிரி. இவங்க சம்திங் ஏதோ ஃபுட் வேணுமா சண்டையில ஏதோ? ஆமா, நானே என் தம்பியும் சண்டை போட்டுருப்போம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஓகே ஓகே, சொல்லுங்க. விஷயம் என்னன்னா, இவங்க ஃபுட்டி தான், ஆனா அதே டைம்ல சில இதுல இப்போ உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பிடிக்காது. மீன் பிடிக்குமா? பிடிக்காது.
அதே மாதிரி நமக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ இப்போ நம்ம ஒரு கடைக்குன்னு ஹோட்டலுக்குன்னு போனோம்னா இப்போ மேக்ஸிமம் சென்னையில இருக்கிற கடையில முக்கால்வாசி கடையில பிரியாணி தான் அவைலபிளா இருக்கும். அதை தாண்டி எதெல்லாம் உடலுக்கு கெடுதலோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ், பானிபூரி நீங்க சாப்பாடு மாதிரி சாப்பிட போனாலும் சாப்பிடுவான். அதுவும் தான் வேணும். தமிழ்காரங்கள்ட்ட உட்காந்து கை கழுவாம அப்படிலாம் இல்ல, அது என்னமோ டேஸ்டா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த ஒரு பெப்பர் போட்டு கொடுப்பாங்கல்ல, அது 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 ஒரு மாதிரி கிடையாது 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 கிடையாது. நம்ம நம்ம இப்பலாம் வந்து கிளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியல. சோ அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் பானிபூரி கடை எவ்வளவு இதான கன்ஜஸ்டான ஏரியால வச்சிருப்பாங்க. நம்ம பெரிய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பெரிய கடையில எல்லாம் பானிபூரி வச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்காரங்க போட்டு கொடுக்கணும், சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி குட்டியோண்டு சந்துக்குள்ள வச்சிருக்க தான் சாப்பிடணும். அதுல என்ன கொடுமைனா கம்பல்சரி நம்மளும் ஒரு பீஸாவது சாப்பிடணும். அதுதான் இன்னும் கொடுமையா இருக்கும். சரி ஓகே, நீங்க சாப்பிடலாம், உடலுக்கு உண்மையா நல்லதுதான். அதோட நிறைய கெடுதலா இருக்குங்க பானிபூரி. பானிபூரி தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன ஃபுட் பிடிக்கும்? வேற நூடுல்ஸ் நல்லா சாப்பிடுவேன். நூடுல்ஸ் எல்லாம் கெடுதல் தான் ப்ரோ உடம்புக்கு. ப்ரோ நீங்க என்ன கம்மங்கூழா குடிக்கிறீங்க தரமா? ஆமா ப்ரோ, கம்மங்கூழுக்கு மேல அடிக்டட். அப்படி என்னங்க உங்களுக்கு தப்பா கூட அவங்கட்ட குறையே இல்ல. நான் கம்மங்கூழ், இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் இந்த தர்பூசணி பழம், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நான் ரொம்ப அடிக்ட். கம்மங்கூழுக்கு பயங்கரமா அடிக்ட் நான். அடிக்ட் ஓகே. ஆனா இவங்க மேடம் வந்து அப்படியே ஆப்போசிட். வேற ஏதாவது கேளுங்க, நீங்க எதுக்கு இப்பெல்லாம் பேசுற இன்டர்வியூல அப்படின்னு கேளுங்க. அப்பதான் சண்டை அப்படி போடுவோம் நாங்க. கரெக்டா பேசுறாங்க. ஓகே டன். நீ இப்ப சொல்லாம இந்த மாதிரி பொண்ணு யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தானே? ஆமா கண்டிப்பா. ஓகே, இப்ப 2 ஹிங்கர் கூட தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு ஒரு சத்தியம் அப்படி வச்சு ஒரு சத்தியம் வந்து பண்ணீங்கன்னா மாத்தி மாத்தி சத்தியம் பண்ணுவாங்க. நான் வந்து மேரேஜ்ல கண்டிப்பா பண்ணுவீங்க, அதை நான் இப்பயே ரிகர்சல் பண்றேன். சத்தியமா இப்ப இருக்கிற மாதிரி ஒண்ணு மட்டும் இல்லாம உங்க வீட்டையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன். அதாவது இவங்களை பாத்துக்கிற மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே பத்திரமா பாத்துக்கிறேன். அதான் நான் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு கண்ணோட கண்ணை பார்த்து சொல்லுங்க, அதுதான் டாஸ்க். ப்ளீஸ் எனக்கு வெக்க வந்துரும். அதெல்லாம் வேணும், அத கண்டிப்பா பண்ணுவீங்க. சத்தியமா இப்போ நீ பத்திரமா பாத்துக்கிற மாதிரி ஒண்ணு மட்டும் இல்லாம உங்க வீட்டையும் சேர்த்து நம்ம சத்தியமா உன்னோட பாஸ்ட்ல நடந்த எந்த கஷ்டமும் இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி நான் பாத்துக்குவேன். அம்மாவையும் நல்லா பாத்துப்பேன், ராஜேஷ் அத்தாவையும் நல்லா பாத்துப்பேன், உன்னையும் நல்லா பாத்துப்பேன். ஃபைனல் டச்சா அவங்க அழுவுறாங்க. அழுகுங்க. அவங்க உடைச்சு விடுங்க. ஐயோ அதையும் போட்டுவாங்கப்பா, வேண்டாம். சரி ஓகே, நெத்தியில ஒரு முத்தம் அவர் கொடுக்கணும். நெத்தியில முத்தம் எதுக்காக அழுகுறீங்க? என்னாச்சு? எமோஷனல் இல்ல. என்னாச்சு? என்ன அவ்வளவு எதுக்காக? இல்ல எனக்கு எது இல்லாம வந்து போயிடுச்சு. ஷேர் பண்ண பண்ணுங்க. என்னாச்சு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதான் அவங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கண்டிப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த எல்லா இதுவுமே நடக்காதுன்னு பார்த்தேன். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Vinayaga Missions Law School. Admissions open. BA LLB, BBA LLB, BCom LLB, LLB and LLM.